தண்ணீர் விற்பனை பொருளாக மாற்றிட்டான். ஒரு தமிழர்களுடைய மரபே அந்த காலத்தில் வீடுகளில் திண்ணை இருக்கும், வீட்டில் ஒரு மண்பானை இருக்கும், இல்லைன்னா ஒரு மண் குடம் இருக்கும், அல்லது ஒரு சில்வர் குடம் இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த பிளாஸ்டிக் வந்த பிறகு பிளாஸ்டிக் குடமாச்சும் இருக்கும். தண்ணியை சாய்ச்சி வச்சுருப்பாங்க, போகிறவங்க வர்றவங்கலாம் குடிக்கலாம். இன்றைக்கி எந்த வீட்டில் மண்பாண்டம் இருக்குது, மண் குடம் இருக்குது? யார் வீட்டில் போகிறவங்க வர்றவங்க சுத்தமான தண்ணீர் குடிக்க முடியும்? இல்லை. இன்றைக்கி கார்ப்பரேட் பெரு நிறுவனங்கள் இந்த தண்ணீரை உறிஞ்சி விற்பனை பொருளாக மாற்றிவிட்டான். அதனுடைய ஒரு போராட்டத்தை தான் நாங்கள் திருநெல்வேலி கங்கை கொண்டானில் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் இங்கே ஜெரோன்குமார் அவர்கள் பாருங்கள், இந்த படத்தை உன்னிப்பாக கவனிச்சா தெரியும். என் கையை ஒட்டனை மாரி ரத்தம் வடிய வடிய ஜெரோன்குமார் மண்டையை பிடித்து கொண்டிருப்பார். அவர் வீட்டுக்காக அல்ல, அவர் தாய்க்காக அல்ல, அவர் தம்பிக்காக அல்ல, அவர் தங்கைக்காக அல்ல. அவர் ரத்தம் சிந்தியது என்னுடைய தாமிரபரணி நீர் என்பது தென் மாவட்டங்களில் நம்முடைய தாமிரபரணி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி நம்முடைய கடற்கரை ஓரத்திலே கலந்து சென்று கடலை கலக்கிறது. ஒரு நதி நம்முடைய மாநிலத்திலே உருவாகி நம்முடைய மக்களுக்கே பயன்பட்டு குடிநீராகவும் அது நம்முடைய விவசாயமாகவும் பயன்பட்டு மீதம் கடலில் போய் கலக்கிற அந்த நதியை பெப்சிகோ, மிராண்டா என்ற பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்கள் உரிந்து ஒரு நாளைக்கு பல மில்லியன் கோடி லிட்டர் தண்ணீரை உலகம் முழுவதும் விற்பனை பொருளாக மாற்றினான்.